Hi hello friends, welcome back to Emma Janu channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க அத்தை பொண்ணுக்கு என்கேஜ்மென்ட். யாருக்குன்னா ஆகத்துக்குறாங்க. உங்களுக்கு தான் என்கேஜ்மென்ட். ஹாய் சபனா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, அவங்களோட என்கேஜ்மெண்ட் vlog தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கிளம்ப போகிறோம். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் கப் எடுத்து வரணும்னா நீ ஸ்ட்ரெயிட்டுக்காக தான் என்னது லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டானா லிப்ஸ்டிக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா எல்லாம் அங்கே கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம வந்து பார்க்கலாம். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது? என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். பட் எங்கள் ஏரியாவில் தான் மண்டபம், ஆனால் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பையனை கூப்பிட்டு தான் போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவதான் புது பொண்ணு, மிச்சம் நடத்த பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோடய அத்தை பொண்ணு. ஸோ சொந்த அத்தை பொண்ணு, என்னோடய அப்பாவோடைய தங்கச்சி பொண்ணு தான் இது. ஸோ அவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பேச்சுவார்த்தைலாம் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். அவங்க ஐயர் வந்து என்ன கேட்டாருன்னா, நீங்கள் வந்து சத்திரத்துலேயே, அதாவது கல்யாணத்துலேயே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிறீங்களா இல்லை தனியாக வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எங்கள் அத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை தனியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு. ஸோ அதனால் ஒரே பொண்ணுன்றதுனால என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம தனியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு வீட்டுக்கிட்ட வைக்கிறதா தான் பிளான் இருந்தது. பட் இங்கே வந்து ஃபுல்லாக மழை வர்றதுனால நம்ம வந்து தனியாக அதுக்கு ஒரு ஹால் மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலை தான் புக் பண்ணாங்க. ஹாலை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து வீட்டுக்கிட்டே தான் அந்த ஹாலு. அதனால் எல்லோரும் அங்கே போனாங்க. ஸோ நான் வந்து லேட்டாக தான் போனேன். எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டியிருந்த சாரீ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொண்ணுக்கு அவங்க வந்து இந்த சாரீ கொடுத்து, இதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எடுத்த சாரீ. ஸோ இதெல்லாம் கொடுத்து ரிங் எல்லாமே மாற்றிக்கிட்டாங்க. ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கிறவங்க தான் என்னோடய அத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்கள உட்கார வச்சு என்னென்ன சாங்கியெல்லாம் பண்ணணுமோ இந்த கலசம்லாம் வச்சு அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஜானுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பேர் வந்து பார்கவி. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப பெட்டு. அதனால் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க. இவங்க கம்மி, இன்னும் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் ஒரே இதாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஃபேமிலியாக நம்ம இருக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து எங்கள் அப்பாவை சேர்த்து 3 பையன் 3 பொண்ணு. ஸோ எங்களது வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணாங்க. இதுவுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஒரு ரிசப்ஷன் பண்ண ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக இந்த மேரேஜோட வீடியோஸ் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலிஸ், அக்கா தங்கச்சி எல்லாமே இருந்தாங்க. இதில் இந்த சைடு க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்கிறவங்க வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா. ஸோ எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ மாப்பிள்ளை வீட்டில் வந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து மாப்பிள்ளையே சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. ஏன்னா எப்படி நம்ம அப்படியே அனுப்பி விடுறது அப்படின்ட்டு தான் ஆரத்தி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு காஃபி வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனார். ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக மஞ்சள் போடுறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் பர்ச்சேசிங்கு, அதுக்கப்புறம் மேரேஜ் வீடியோ, இது மாதிரி டெய்லியும் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து
ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். பாய். அப்புறம் இது வந்து எங்கள் அத்தையோட வீடு. ஸோ எங்கள் அத்தை வீடும் எங்களதும் வந்து வீடு கிட்ட கிட்ட தான் இருக்கும். எங்களது வந்து 5th கிராஸு, இவங்களது வந்து 9th கிராஸு. ஸோ எதுக்காக இருந்தாலும் எங்கள் அத்தை வந்து என்னை கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு நான் போய் மெஹந்தி எல்லாமே பொண்ணுக்கு வச்சு விட்டுட்டு வந்தேன். ஸோ அதனால் பியூட்டி அது மேக்கப் பண்ணுறது கூட என் ஃப்ரெண்டை தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். ஸோ அந்த மேக்கப் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.